Hi friends, good morning. Good afternoon. நீ ஃபுல்லாக செம்ம மழை, அங்கங்கே தண்ணி நிற்கிது. தண்ணி ட்ரைனேஜ்லேயும் போல், இதுலேயும் போல். இதில் மழை நீர் சேகரிப்பு கால்வாயிலும் போல் ஃபுல்லாக டம் கட்டி நிற்கிது. இன்னும் வானம் இருட்டிக்கிட்டு இருக்குது. நாளைக்கு தான் கரையை கடக்கும்ன்றாங்க. சென்னையோட நிலமை என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படி இருந்தும் கரண்ட் இருக்குது நம்மளுக்கு, ஆனால் நெட் இல்லை பிஎஸ்என்எல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம கடவுள் நன்றி சொல்லணும். ஓய்வுனால் ஆசரிக்கணும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray he, your father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in the earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us into the temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. My friends, இன்றைக்கி காலையிலேருந்து சோனியா ரோட்டில் அவ்வளோ தண்ணி நிற்கிது. இதில் நம்ம பைக் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் என்ன பண்ணேன்னா, வாஷிங் மிஷினை ரன் பண்ணேன். கரண்ட் இருக்கும்போதே யூஸ் பண்ணிடலாம். இந்த வாரம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை துவைக்கணும். போட்டு வாஷிங் மிஷினில் ட்ரெஸ்ஸை துவைச்சி எடுத்து வெளியே காய போட்டுட்டேன். இப்போ அதுக்கப்புறம் பைக்கை கழுவுனேன். நம்ம ஓலா பைக்கை S1 Pro. அதை கழுவி முடித்ததுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அவங்க ஃப்ரிட்ஜை தூக்கி மேலே வைக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் சொல்லிட்டேன் வரமாட்டேன்னு. ஏன்னா ஹாரி பாட்டர் அவங்க தான் அடித்தாங்க. வாயில்லா ஜீவனை அடித்து துன்புறுத்தக்கூடாது. என்னோடய நாய் டாக்ஸ் ஹாரி பாட்டர் அதை அடித்தனால அதுக்கு உடம்புல சீது கட்டி 100 ரூபா செலவு. 2 ஊசி போட்டாச்சு. கவர்மெண்ட்டில் ஹெல்ப் பண்ணாங்க. தண்ணியிலே இப்போ எங்கே அவஸ்தப்பட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சேர்க்கலை. அதுக்கு அடுத்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். மைக்ரோவேனை க்ளீன் பண்ணேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணேன். டேபிளை க்ளீன் பண்ணேன். பீரோவை க்ளீன் பண்ணேன். மேலே மட்டும். அப்புறம் தையல் மிஷின். அதுக்கப்புறம் என்னுடைய சிலிண்டர். அதுக்கப்புறம் தண்ணி வந்துட போகுது வீட்டுக்குள்ளேன்றனால பின்னாடி இருக்க கடைக்கு விற்க வேண்டிய ஐட்டம்ஸ், கோகோகோலா, தம்ஸ்அப், ஸ்ப்ரைட், இது 3த்தையும் எடுத்து மேலே வச்சுட்டேன். நான் இன்றைக்கி வெளியே போய் எதுவும் வாங்கவும் முடியாது. இன்றைக்கி பட்னி தான். அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செய்த வேலை. அதுக்கப்புறம் தாடி சேவ் பண்ணேன். இன்சைடும் சேவ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் சேவ் பண்ணி இப்போ உங்கள் முன்னாடி ஜம்முன்னு நிற்கிறேன். நாளைக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு ரெடியாக. ஆனால் மழை பெஞ்சிட்டு இருக்குது. மழை நிற்கணும்னு சொல்லி வேண்டியிருக்கேன். ஆனால் இன்னும் இருட்டின்னு தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி படிக்க வேண்டிய இந்த ட்ரெஸ்ஸு தான் இருந்தது போடுறதுக்கு. வேறு ட்ரெஸ்ஸு இல்லை. அதனால் அதை போட்டுக்கிட்டு நான் நிற்கிறேன். இந்த கம்பெனியில் வேலை செய்யும்போது எனக்கு இவங்க சேல்ரி தரலை.
வேற ஒரு பையன் வந்து டீசல் வண்டிக்கு பெட்ரோலை போட்டுட்டான். அந்த அவனுக்கு பிடிக்க வேண்டிய அமௌண்ட்டை இதில் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் என் டியூட்டியில் அவன் டியூட்டி ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. அவன் வேணுண்டே பண்ணானா, தெரிஞ்சு பண்ணானா, தெரியாமல் பண்ணானா தெரியல. ஆனால் அவன் எத்தனைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், அவனே பண்ணிட்டான். அப்புறம் ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் தள்ளிட்டு போய் அதெல்லாம் ட்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. ஃபில்டர்லாம் மாற்றணும்ல வண்டிக்குள்ளே. என்னதான் டீசல் வண்டியாக இருந்தாலும் செய்ய வேண்டிய தப்பு பண்ணவங்க அதை செஞ்சு கொடுக்கணும்ல. அதை காரணம் காட்டி அந்த டைமில் எங்கள் தமிழ் இறந்த டைம். அந்த டைமில் தமிழ்ன்றவன் எங்கள் சித்தப்பா பையன், ஃபஸ்ட்டு பையன் அவங்க வீட்டில். பைக் ஆக்சிடெண்ட் ஜெமினி பிரிட்ஜுக்கிட்ட. ஃபாஸ்ட்ராகில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணியிருந்தான். ஃபாஸ்ட்ராக்னால் இந்த வண்டியில் டோல் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்களா, அந்த இதில். அப்போ நான் அவன் இறந்தோடனே ரொம்ப கோவப்பட்டேன். ஏன்னா அவனை அந்த டைமில் நான் சர்ச்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன், அவன் வரலை, ஏமாற்றிட்டு போயிட்டான். அதேமாதிரி பசங்களோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு, என் தங்கச்சி என்ன சொன்னாலும் கேட்பான், தங்கச்சி கூட தான் இருப்பான் கிளினிக்கில். 3 பேர் பைக்கில் போவானுங்க ஹெல்மெட்டே இல்லாமல். R15 தான் போய் இறந்தான். அந்த வண்டி எடுக்கக்கூடாதுன்னு அவங்க சரௌண்டிங்கில் இருக்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம் அந்த சர்ச்சு. நான் சர்ச்சில் ஞானஸ்தான தொட்டிக்குள்ளே தான் உட்காந்துருப்பேன் எப்பயுமே. அந்த சர்ச்சில் வண்டி ஓரம் கட்டி நிப்பாட்டினதை எடுத்து இவனுங்க ஓட்டி இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போனது போட்டோம். வசனம் டியூட்ரானமி 6th chapter verse 1. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறது நாளே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி. Now these are the commandments, the statutes and the judgments which the Lord your God commandment to touch you, that he might do them in the land whither he go to possess it. வசனம் 2. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் இவைகளே. That thou mightest for the Lord thy God to keep all these statutes and these commandments which I command thee, thou and the son and the son's son, all the days of the life, and that they may be prolonged. வசனம் 3. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படியே செய்ய சாவதானமாய் இரு. Hear therefore, O Israel, and observe to do it, that it may be well with thee, and that he may increase mightily, as the Lord God of the fathers hath promised thee, in the land that flow with milk and honey. வசனம் 4. இஸ்ரவேலிலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். Hear, O Israel, the Lord your God is one Lord.
வசனம் 5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. And thou shalt love the Lord thy God with all thine heart, and with all the soul, and with all the might. வசனம் 6. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவது. And those words which I command thee this day shall be in thine heart. வசனம் 7. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிறது போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. And thou shalt touch them daily unto thy children, and thou shalt take of them when thou sittest in thine house, and when thou walkest by the way, and when thou liest down, and when thou rest up. வசனம் 8. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாகவும் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. And thou shalt bind them for the sign upon thine hands, and they shall be as frontlets between thine eyes. வசனம் 9. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. And thou shalt write them upon the posts of the house and the gates. வசனம் 10. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய உன் பிதாக்களுக்கு ஆணை இட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கேட்டத வசதியான பெரிய பட்டணங்களையும். And it shall be when the Lord thy God shall have brought thee into the lands which he swore unto the father, to the Abraham and Isaac and Jacob, to give thee great and gladly cities which thou buildest not. வசனம் 11. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாகவும் நிரப்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டியிருக்கிற துறவுகளையும், நீ நாட்டாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவு தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுத்து இருப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியாயிருக்கும் போது, and the house full of all good things which thou fieldest not, and wills to digoted which thou digotest not, vineyards and olive trees which thou pleasantest not, when thou shalt have eaten and be full. வசனம் 12. நீ அடிமையாயிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. Then beware lest then forget the Lord which the forgot thee. Forgot thee from out of the land of the Egypt, from the house of the bondage. வசனம் 13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. Thou shalt fear the Lord and thy God, and serve him, and shalt swear by his name. வசனம் 14. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கும் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. Ye shall not go after other gods of the people which are round about
யூ. வசனம் 15. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறாரே. For the Lord and the God is the jealous God among you. Lest the anger of the Lord thy God by kindly against thee and destroy thee from off the peace of the earth. வசனம் 16. நீ மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. Ye shall not tempt the Lord your God as the tempted him the Massa. வசனம் 17. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. Ye shall diligently keep the commandments of the Lord your God and his testimonies and this statutes which he hath commandments thee. வசனம் 18. நீ நன்றாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுகந்தரிப்பதற்கும். And thou shalt do that which is right and good in the sight of the Lord, that it may be well with thee, and that thou mayest go in and possess to God and land which the Lord and serve unto thy father. வசனம் 19. கர்த்தர் தாம் சொன்னபடியே உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாயும் நன்மையாயும் இருக்கிறதை செய்வாயாக. To cast out all thine enemies before thee, as the Lord and hath spoken. வசனம் 20. நாளைக்கு உன் புத்திரன் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று உன்னிடத்தில் கேட்டாள். And when thy sons asked thee in time to come, saying, what man the testimonies and the statutes and the judgments which the Lord and your God hath commandments you are. வசனம் 21. நீ உன் புத்திரனையும் நோக்கி, நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமையாய் இருந்தோமே, கர்த்தர் பலத்த கைகளினாலே எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். Then thou shalt say unto thy son, we were and Pharaoh's and abandoned the Egypt, and the Lord and forgot us out of the Egypt with their mighty hands. வசனம் 22. கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோனின் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளையப்பண்ணி. And the Lord and showered sorrows and the wonders great and sorrow upon Egypt, upon the Pharaoh, and upon all the household before your eyes. வசனம் 23. நாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். And he forgot us out from thence, that he might bring us in the give use the land which he swore unto your fathers. வசனம் 24. இந்த நாளிலே இருக்கிறது போலவே நம்மை அவர் உயிரோடனே காப்பதற்கும் எந்த நாளும் நன்றாயிருக்குதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். And the Lord and commandments used to all these statutes to fear the Lord are your God for your God, and always that I might
so use alive as it is at this day. வசனம் 25. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்திலே இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாயாக. And it shall be your righteousness if you are served to do all these commandments before the Lord your God, as the 8 commandments use. Okay friends, நாளைக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் நான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன். நாளைக்கு என் பைக் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போகணும். எல்லாருமே சர்ச்சுக்கு போகணும். தண்ணி ட்ரை ஆகணும். இதுதான் என்னோடய ஜெபம். நான் சாப்பிடவும் இல்லை. ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட கடவுள் கொடுப்பாரு சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.